வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அதிர்ச்சி 5வது மாடியிலிருந்து குதித்து சைக்காலஜிஸ்ட் தற்கொலை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், எதற்காக அவங்க இந்த மாதிரி தற்கொலை முடிவு எடுத்தாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் மனநல மருத்துவர் ஒருவர் தனது குடியிருப்பின் 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காசியாபாத்தை சேர்ந்த மனநல மருத்துவர் ஹேமிகா இவர் ராஜ்நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை பிரிந்து விவாகரத்து பெற்ற ஹேமிகா தனியாக வசித்து வந்திருக்கிறாங்க. விவாகரத்துக்கு பிறகு அவங்க கடுமையான மன உளைச்சலில் இருந்து வந்ததாகவும், தீவிர மன அழுத்தத்திலிருந்து ஹேமிகா நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டின் 5ஆம் மாடியில் ஹேமிகா தனியாக வசித்து வந்திருக்கிறாங்க. விவாகரத்துக்கு பிறகு கடுமையான மன உளைச்சலிருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தீவிரமான மன உளைச்சலை அழுத்தத்தில் இருந்த ஹேமிகா நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டின் 5வது மாடியிலிருந்து திடீரென கீழே குதித்திருக்கிறாங்க. இதில் பலத்த காயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. பிறரினுடைய மன அழுத்தத்தை போக்கும் மனநல மருத்துவர் ஒரு மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.